AWS கிளவுட் செலவுகளை அப்படி எப்படி மேம்படுத்துறதுன்னு ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வு இன்ஜினியரிங் டீம்ஸ்க்காகவே எழுதப்பட்ட ஒரு விரிவான கைட்ல இருந்து எடுத்தது. உங்க கிளவுட் பில் ஏன் அதிகமாகுது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வருதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, முக்கியமான விஷயம், நிறுத்தி வச்சிருந்தா அதுக்கு காசு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆமா, நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை, அதாவது உங்க வர்ச்சுவல் சர்வரை நிறுத்திட்டா கூட அதோட இணைக்கப்பட்ட சில விஷயங்களுக்கு நீங்க காசு கொடுத்தாகணும். உதாரணத்துக்கு EBS வால்யூம்ஸ், அதாவது உங்க வர்ச்சுவல் ஹார்ட் டிரைவ்ஸ், அப்புறம் பயன்படுத்தாத எலாஸ்டிக் IP முகவரிகள், இதுக்கெல்லாம் பில் வந்துகிட்டே தான் இருக்கும். ரெண்டாவதா, செலவு குறைக்க 2 சூப்பரான வழிகள் இருக்கு. ஒன்னு சேவிங்ஸ் பிளான்ஸ் அல்லது ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் மாதிரி கமிட்மெண்ட் பிளான்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதனால கிட்டத்தட்ட 72% வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும். இன்னொன்னு, டேட்டா டிரான்ஸ்ஃபர் செலவை குறைக்கிறது. இதுக்கு நீங்க S3 இல்லனா DynamoDBக்கு டேட்டா அனுப்பும்போது இலவசமா கிடைக்கிற கேட்வே VPC எண்ட்பாயிண்ட்ஸை பயன்படுத்துங்க. இதனால நாட்கேட்வேக்கான பெரிய செலவை முழுசா தவிர்க்கலாம். கடைசியா, கம்பெனி லெவல்ல நம்ம செய்ற ஒரு பொதுவான தப்பு என்ன தெரியுமா? செலவை குறைக்கிறது எல்லாரோட வேலை அப்படின்னு சொல்றதுதான். அப்படி சொன்னா கடைசியில யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. அதனால இதுக்குன்னு தனியா ஒருத்தரையோ இல்ல ஒரு டீமையோ நியமிக்கிறது தான் சரியான வழி. அப்போதான் மாசம் மாசம் பில்ல பார்த்து ஷாக் ஆகாம செலவுகளை முன்கூட்டியே தடுக்க முடியும். சுருக்கமா சொன்னா, உங்க AWS செலவுகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தாத ரிசோர்ஸஸ்க்கு பணம் போறதை நிறுத்துங்க, சேவிங்ஸ் பிளான்ஸை சரியா பயன்படுத்துங்க, இதுக்குன்னு ஒரு ஓனர்ஷிப்பை உருவாக்குங்க.